எம்எஸ்ஏடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து கொரியர் அனுப்பிச்சிருக்கு அப்படி அதை பார்ப்போம். ஓகேங்களா, இது வந்து சர்வீஸ்க்காக அனுப்பிச்சிருக்கு அப்படி இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பரே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். நம்மளுக்கு ரெகுலர் போர்டு வரவங்க தான் கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கொரியர் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த 40x40 பீஸ் ட்ரைவர் போர்டாக கேட்டிருக்காங்க. ஐஸ் அவங்ககிட்ட இருக்காங்க, அது பழசு இருக்கான். ட்ரைவர் போர்டு கேட்டிருக்காங்க, அதுவும் அனுப்பிச்சிடலாம். அதேமாதிரி உங்களுக்கு இது மாதிரி போர்டு வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரைவர் போர்டும் கேளுங்க. பிசிபி இருக்குது, ட்ரைவர் போர்டு இருக்குது, ஃபுல் போர்டு இருக்குது. உங்கள்கிட்ட ஏதாவது என்கிட்ட ஐஸ் இருக்குது, எனக்கு ட்ரைவர் போர்டு வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொரியர் ஓப்பன் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எம்கே கம்பெனியுடைய டிரான்சிஸ்டர் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 5 அப்சர்வர் மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் பேசிக் நம்ம மாடல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா, சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்து பேசிக்காக அதே ஒரே மாடல் தான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரே மாடல் இருக்காது, இது கொஞ்சம் இது ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இது ஒன்று கொடுத்துருக்கு அப்படி. சரி, இதை பார்த்துடலாம், என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பேசிக்காக நம்ம மாடல் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், அந்த மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இது இருக்கட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு 4231 என்ன பண்ணுறதுன்னு தெரில. கஸ்டமர் கொடுத்துருக்காங்க, அவங்ககிட்ட நான் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஏன்னா சர்வீஸ் பண்ணுறது மாதிரி கான்டாக்ட் பண்ணி பேசுவேன். ஐசி போட்டிருக்கு அப்படி, என்ன ஃபால்ட்டுன்னு தெரில. இப்படி தான் போடணும், கரெக்டாக தான் போட்டிருக்கு அப்படி. பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று. இது நம்ம மதி கம்பெனியுடைய போர்டு தான், நம்ம கம்பெனி போர்டு தான். அவர் கஸ்டமர் வாங்கி போய் அவரே ஃபிட்டிங் பண்ணியிருந்தது அப்படி. அவரே ஃபிட்டிங் பண்ணியிருந்தது அப்படி. கொஞ்சம் இதான் அந்த ஃபிட்டிங் ஆங்கிள்லாம் கொஞ்சம் மாற்றி போட்டுருக்காங்கன்னா அவங்க ஃபிட்டிங் பண்ண போட்டுருக்காங்க, நம்ம ஃபிட்டிங் பண்ணல. இது என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்துடலாம். இதுவும் பார்த்து சர்வீஸ் பண்ணிடலாம். சர்வீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறோம். ஓகேங்களா, இந்த 3 போர்டு கொடுத்துருக்கு அப்படி. ஃபஸ்ட்டு லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 போர்டு சர்வீஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு போர்டு மட்டும் இது ஐஸ்குள்ளே ஃபால்ட்டு, அதனால் ஓப்பன் பண்ண முடியல. இது கஸ்டமர் கேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா இது ஓப்பன் பண்ணால் டிரான்சிஸ்டர்லாம் வெளியே வைக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இது மட்டும் விட்டுட்டேன். இது வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு. இதில் என்ன ஒரு ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிப்பு பாருங்கள். இந்த சைடு இருக்குது எஸ்எம்டி ஸ்டிப்பு வந்து பச்சை கலரு, இது வந்து ரெட் கலரு. இந்த ஸ்டிப்பு மட்டும் ஃபால்ட்டு. ஸ்டிப்பு போட்டுருக்கோம். ஸ்டிப்பு மாற்றினோடனே ஒர்க் ஆகுது. இது வேறு எதுவும் ஃபால்ட்டு இல்லை, ஸ்டிப்பு ஒன்று தான் ஃபால்ட்டு. இந்த ஒரு இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது மோனோ போர்டில் வந்து ஒரு சேனல் ஒர்க் ஆகுதுனால அவுட்புட் போகல. அதனால் 2வது சேனல் வந்து ஸ்பீக்கர் அவுட்டில் வந்து வோல்டேஜ் வந்துருச்சு. இது ஒரு ஸ்டிப்பை மாற்றினா ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டும் வந்து மோனோவுக்கு 4191 மோனோவுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது கொடுத்துருந்தாங்க கஸ்டமரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்கே போர்டு. இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் போயிடுச்சு. இந்த டிரான்சிஸ்டர் வந்து ட்ராக் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 2 டிரான்சிஸ்டர் வெந்து போச்சு, அதாவது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது 2 புதுசாக மாற்றிட்டு, அது 2 புதுசாக மாற்றிட்டு இந்த பாருங்கள், இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ட்ராக் கட் ஆகிடுச்சு. அவங்க சால்வ் பண்ணிக்கிறாங்க, முடியல, ட்ராக் கட் ஆகிடுச்சு. இதுக்கு வேறு புதுசாக இது ட்ராக் எடுத்து பாருங்கள், கம்பி மட்டும் மடக்கி வச்சுருக்கிறேன். இது ஓகே ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க பாருங்கள், இந்த இடத்துல கழட்டும் போது இதெல்லாம் ட்ராக்கெல்லாம் கட் பண்ணி விட்டாங்க. இந்த ட்ராக்கெல்லாம் புதுசாக அடித்து லைட்டை பெண்ட் பண்ணி அது 2 டிரான்சிஸ்டர் புதுசாக மாற்றினா, இதுவும் ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒர்க் ஆகுது. இது வேணுன்னா நம்ம அப்படியே ஆடியோ கொடுத்து செக் பண்ணும்போது நல்லா ஒர்க் ஆகுது. ஆடியோ செக் பண்ணிட்டேன், ஓகே ஆகிடுச்சு. இப்போ இதுவும் கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 போர்டு கொடுத்தாங்க. 3 போர்டில் இது வந்து ஒர்க்காக ரெடி பண்ண முடியல. இதில் வந்து 2 ரெடி பண்ணிட்டோம். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த டூயல் சப்பில் வந்து பிடி போர்டு கேட்டிருந்தாங்க.
இது இந்த மதி கம்பெனியோடைய பியூட்டி போர்டு இது. இதில் வந்து பேஸ் டவுலுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கேட்டிருந்தாங்க 4 போட்டு 3 பார்சல் பண்ணிட்டோம். இதை வந்து 4 பார்சல் பண்ணிடலாம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை புதுசாக வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், சர்வீஸ் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்களே. எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாரும். நன்றி, வணக்கம்.